ஹாய் வெல்கம் டு Maahi's vlog. இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டி கிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிட் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆக்டிவிட்டி கிட்டோட நேம் பார்த்திங்கன்னா வந்து பென் கண்ட்ரோல் ரைட் அண்ட் வைப் ஆக்டிவிட்டி ஷீட்ஸ். இந்த ஷீட்ஸை வந்து அவங்க எந்த கான்செப்டில் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து ரைட் அண்ட் வைப். ஆக்சுவலி வந்து எப்படின்னா நம்ம இதை வந்து ரீயூசபிள் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி புக் வாங்குகிறோன்னா ஜஸ்ட் நம்ம அதை ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும், திரும்ப யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஷீட்ஸ் வந்து நம்ம வாங்குறப்போ இதை வந்து நம்ம திரும்ப எத்தனை தாட்டி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கப்போ நமக்கு நிறையா டைமிங்கும் இதில் சேவ் ஆகும், முக்கியமாக பணமும் சேவ் ஆகும் இந்த ஒரு கிட் வாங்குறதுனால. ஸோ வாங்க இந்த கிட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா வந்து ஃபன்வென்ஷனோட லீஃப்லெட் தான் இருந்துச்சு. இதில் வந்து அவங்களோட பிராண்ட் பற்றி, அப்புறம் அவங்க என்னென்ன மாதிரியான டாய்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து செல் பண்ணுறாங்க, ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க ஃபன்வென்ஷன்லேருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு புக் கொடுத்துருக்காங்க. இந்த புக்குமே வந்து ரீயூசபிள் தான். ஏன்னா நம்ம இந்த புக்கில் வந்து பென்சில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பென்சில் யூஸ் பண்ணுறதுனால திரும்ப நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்ஸ்லேயுமே வந்து நிறையா ட்ரேசிங் ஆக்டிவிட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க எழுத கற்றுக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியெல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அது சம்மந்தமான ட்ரேசிங் ஆக்டிவிட்டீஸும் இன்னும் கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் மொத்தம் 16 பேஜஸ் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் அந்த ரைட் அண்ட் வைப் ஆக்டிவிட்டி ஷீட்ஸ். இந்த ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 ஷீட்ஸ் இருக்குது. இந்த 8 ஷீட்ஸ்லேயுமே வந்து போத் சைடு வந்து பிரிண்டட். ஸோ நமக்கு டோட்டலாக வந்து 16 டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ் கிடைக்கும். ஆக்டிவிட்டி ஷீட்ஸில் இருக்க எல்லா ஆக்டிவிட்டியும் பார்த்திங்கன்னா வந்து ட்ரேசிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பட் ட்ரேசிங்கை பேஸ் பண்ணி இருந்தாலுமே அவங்க ஒவ்வொரு பேஜ்லேயுமே வந்து ஒவ்வொரு தீம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் போர் அடிக்காது. அவங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஷீட்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப லேஸாலாம் இல்லை, நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிக்சர்ஸும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா பெருசாகவும் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தாலும் அவங்க பென் பிடிச்சி பண்ணுறதெல்லாம் கஷ்டம் இல்லையா? ஸோ இதில் வந்து நல்ல பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து பென் பிடிச்சி அவங்க ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பென்சில் கொடுத்துருக்காங்க. இந்த பென்சில் வந்து எதுக்குன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு புக் பார்த்தோம் இல்லையா, பென்சில் வச்சு ட்ரேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்காக தான் இந்த பென்சில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு வைப் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கிளாத் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு பிளாக் மார்க்கர் அந்த ஷீட்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. அது கூடவே பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வந்து ஒரு ஸ்பான்ச்சும் கொடுத்துருக்காங்க வைப் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதை வந்து ஒரு ஷீட் எடுத்து உங்களுக்கு நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆக்டிவிட்டியில் முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் மட்டும் இதில் டெவலப் ஆகாது, அது கூடவே சேர்ந்து நிறையா ஸ்கில்ஸும் அவங்களுக்கு டெவலப் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன், ஃபைன் மோட்டார், அப்புறம் வந்து பேட்டர்ன் ரெகக்னைசேஷன், காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி நிறையா ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் ட்ரேஸ் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ பேக் சைடில் கொடுத்துருக்க ஸ்பாஞ்ச் வச்சு நான் வந்து வைப் பண்ணுற பாருங்கள், ஈஸியாக வைப் ஆகிடுச்சில்ல. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட பேபிஸ்க்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.